கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாம் பிரத்யேகமாக யோசேப்பினுடைய வாழ்க்கை உயர்வாக இருந்ததற்கு காரணம், யோசேப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் உயர்ந்தவனாக, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவன் வந்ததற்குரிய காரணம் என்ன என்பதை குறித்து தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைக்கு 4வது பாகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகின்ற 4 மிக முக்கியமான காரியங்கள். அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, அவன் எப்படி செயல்பட்டான், அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை எப்படி வெற்றியானது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு தொடர்ச்சியாக நடந்திருக்கும். ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய மனதை விட்டு பிரியாமல் நாம் அதற்குள்ளே நாம் இசைந்திருப்போம். இல்லையென்றால் அது மனதிற்குள்ளே வந்து நம்மை குழப்பி நாம் தொடர்ச்சியாக தினமும் செய்ய வேண்டிய சில மிக முக்கியமான பணிகளை செய்ய விடாமல் அது நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். சொப்பனக்காரன் என்று பெயர் பெற்ற யோசேப்பு அவனுடைய பெற்றோருக்கு மிகவும் அவன் பிடித்தமானவன், பிரியமானவன், அவன் இளையவன், எல்லாவற்றிலேயும் அவன் மிகுந்த ஞானமுள்ளவனாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபை அவனோடு கூட மிகவும் வித்தியாசமாக இருந்திருக்கிறது. ஆகவே தான் தன்னுடைய சொப்பனங்களை எல்லாவற்றுக்கும் அர்த்தம் சொல்லுகிறவனாக இருக்கிறான். சொப்பனக்காரன் என்று சொல்லி பெயர் பெற்று தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக அவன் பகைக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவன் ஏதோ ஒரு மனிதர்களையோ ஏதோ ஒரு தனக்கு கிடைத்த பதவியோ பொருளையோ அவன் ஒருபோதும் அதை முன்னிலைப்படுத்தவே இல்லை. எல்லாமே எனக்கு தேவன்தான், கடவுள்தான் என்று சொல்லி அவன் மிகவும் தெளிவாக கர்த்தரை சார்ந்திருந்தான். அதனாலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கும் தோல்வி வந்தாலும் கூட அவன் துவண்டு விடாமல் கர்த்தருக்கென்று நின்றபடினாலே கர்த்தர் அவனை உயர்த்தியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு 4 மிக முக்கியமான குணாதிசயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறது. சிலர் பாருங்கள், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல பெரிய பதவியில் இருப்பாங்க. ஆனால் எப்பொழுதும் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே அவங்க டோரை திறந்து உள்ளே போனாலே எப்போ பார்த்திங்கன்னா எரிச்சலோடு இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை வந்த வழியில் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம், இல்லை அலுவலகத்தில் தான் சொன்ன வேலையை செய்யாமல் சிலர் விட்டதுனால சிலர் அந்த பொறுப்பான பதவியில் இருந்தும் அந்த பதவிக்கு ஏற்ற அந்த குணம், அந்த லட்சணம் அவர்களுக்கு உண்டாகவில்லை. எப்பொழுதும் எரிந்து தன்னுடைய சக ஊழியர்களை கடித்து குதறி கொண்டே இருப்பார்கள். இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு அடையாளம் என்னவென்றால், யோசேப்பினுடைய உயர்வுக்கு இவைகளெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நான் இதை ஆழமாக கண்டுகொண்டேன். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலையும் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நாம் காண்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இதை தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு யோசேப்பை குறித்து நாம் தியானிக்க என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் இன்னும் கர்த்தரோடு எப்படி ஜீவிக்க வேண்டும், என்னுடைய குணாதிசயங்களை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். சிலருக்கு பாருங்கள், வீட்டுக்கு வந்தவுடனே அவர்களுக்கு வீட்டில் உள்ள வேலைகளை குறித்து ஒரு பயம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும். சிலர் தன்னுடைய மனைவியிடத்தில் விசாரிப்பதே இல்லை. சில மனைவி தன்னுடைய கணவனை விசாரிப்பதில்லை. 2 பேரும் வந்தாங்கன்னா அவங்கவுங்க ஏதோ வீட்டை திறந்து விட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோதான், அப்படி போயிடுவாங்க. இல்லை, இன்றைய நாள் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி போச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அவர்களோடு இந்த இயேசு, இந்த தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கை முறை, உறவுகளை நாம் இனிதே கட்டிக்கொள்ள வேண்டும். ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் வாழ்க்கை. இப்போ உள்ள காலம் டிஜிட்டல் உலகமாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம ஒரு நேரம் எடுத்து கொஞ்சம் உட்கார்ந்து பேசுகிறது, கொஞ்சம் ஜெபிக்கிறது, குடும்பமாக சில பாடல்களை பாடுறது, இதில் தான் மகிழ்ச்சி. நல்லா மியூசிக் தெரிஞ்சுன்னா அந்த இசையோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறது, இப்படி சில ஆக்டிவிட்டீஸில் சில காரியங்களை நம்ம இன்வால்வ் ஆகணும். குடும்பமாக வீட்டை சுத்தம் பண்ணுறது, சமையலில் வேலைகள் செய்கிறது, இப்படி பல காரியங்களை நாம் ஒன்றிணைத்து செய்யும் பொழுது அது ஒரு பெருத்த ஆசீர்வாதம். சில அந்த குணங்களே
சிலருக்கு நற்பண்புகள், அந்த பண்புகளே நிறைய பேருக்கு இன்றைக்கு இல்லாமல் போகிறது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் உதவி செய்கிறவர்கள், கண்ணியமாக பழகுவார்கள், சுத்தமாக இருப்பார்கள், பொய் பேச மாட்டார்கள், உண்மையாக இருப்பார்கள் என்கிற அந்த பழக்கம், அந்த தெரிவு இப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம், நாம் உலகத்தோடு கலந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் உலகத்தோடு தான் வாழுவோம். ஆனால் உலகத்தின் கரைகள் நம்மேல் படவே முடியாது. எப்படி சொல்லுவார்களே, தாமரை எப்பொழுதும் தண்ணீருக்குள் தான் இருக்கும், ஆனால் தண்ணீர் தாமரைக்குள் இருக்கவே முடியாது. இன்னொரு பதத்தை சொல்லுவார்கள் அல்லவா, கடல் உப்பு தண்ணீராகத்தான் இருக்கும், ஆனால் மீனை எடுத்து நாம் அதை கழுவி சுத்தம் பண்ணி உப்பு போட்டு தான் அதை பொரிக்க வேண்டியிருக்கும். இப்படி பல சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். உயிரோடு இருக்கிறவன் எதிர்நீச்சல் போடுவான், செத்த மீன் ஆற்றோடு ஆற்றாக அடித்து செல்லப்படும். உயிர் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் எதிர்கொண்டு இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நற்பண்புகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. நம்முடைய அடையாளம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் புது சிருஷ்டிங்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த மாம்சத்தில், இந்த சரீரத்தில், இந்த உலகத்தில் நாம் தோற்றுவிக்கப்பட்டாலும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு நீங்களும் நானும் புதிய சிருஷ்டிகள், பழையவர்கள் அல்ல. பழைய பாவத்தோடு, பழைய சம்பாஷணைகளோடு, பழைய காரியங்களோடு நமக்கு தொடர்புகளே கிடையாது. ஏனென்றால் அது பிசாசிற்குரியது, அது தவறான பழக்கம். பாவத்தின் சம்பளம் முடிவு, அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சாயலாய் பிறப்பிக்கப்பட்டபடியினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆகவே நம்முடைய சாயல், நம்முடைய குணங்கள், பேச்சுக்கள், சிந்தைகள் எல்லாம் கர்த்தரை உயர்த்துகிறதா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் அதை எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆகவே இந்த உலகத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்தாலும் நாம் வித்தியாசமானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு தெய்வம் மனிதனாக இந்த உலகிற்கு வந்தபடினால் இந்த சரித்திரமே மாறி போனது. உலகத்தின் சரித்திரமே மாறி இன்றைக்கு அதிலிருந்து துவங்கிய மூலப்புள்ளி, அங்கிருந்து உலகத்தின் எல்லையெங்கும் அவைகள் பறந்து விரிந்து கொண்டே இருக்கின்றன. பல தெய்வங்கள், பல காரியங்கள், பல சமுதாய கடவுள்கள் தோன்றினாலும் நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டியது எங்கிருந்து இந்த மூலக்கூற்று துவங்கியது என்பதை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். அதை நாம் ஆராய்ந்து அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எப்படி ஒரு தண்ணீர் நீரோடை செல்லும் பொழுது அந்த ஊற்று எங்கே துவங்குகிறது, அங்கே போய் பார்த்து அந்த ஊற்றில் உள்ள தண்ணியை எடுத்து குடித்தோம் என்றால் அது எவ்வளவு சுவையாக இருக்கும், எந்த மாசும் இருக்காது, எந்த அழுக்கும் கரையும் இருக்காது என்று சொல்லி எண்ணுவோம் அல்லவா? அதே போலதான் நாம் மூல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கு அந்த ஜீவ தண்ணீர், எங்கு அந்த ஜீவ ஊற்று துவங்குகிறது என்பதை நாம் ஆழமாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அறியாமையின் காலம் அது அறியாமை நாட்களாக இருக்கட்டும். இப்பொழுதோ டிஜிட்டல் உலகம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அநேக சம்பவங்கள், அநேக காரியங்கள் வெளிப்படையாக தெரிகின்றன. நம்முடைய பார்வைக்கு எல்லாம் வெளிப்படையாக வைக்கப்படுகின்றது. இவைகள் நமக்கு தவறானவைகள், இவைகள் நமக்கு தேவையற்றவைகள் என்று தெரிந்திருக்கும் பொழுது அவைகளோடு கூட நாம் சமரசம் பூண்டு அவைகளோடு கூட வாழ்வோம் என்றால் அதிலே நாம் ஒருபோதும் சமரசம் கொள்ளக்கூடாது. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதில் ஜெயிக்க வேண்டும். யோசேப்பு அப்படி ஜெயித்தபடினால்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறான், மிகப்பெரிய ஒரு உயர்வையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. சமஸ்த தேசத்திற்கே ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். இந்த உலகத்தின் எல்லா மனிதர்கள் அவனை விசாரிக்கிறதை காட்டிலும் அவன் அநேகரை விசாரிக்கும் அளவிற்கு அவன் உயர்ந்தவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். அநேக மக்கள் அவனிடத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற இந்த 4 குணாதிசயங்கள் மிக முக்கியமானவைகள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இதை தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த 4 குணாதிசயங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை, அவசியமானவை என்பதை மறந்துவிடக்கூடாது. யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக இருக்கும் பொழுது தகப்பனை முதலாக அவன் பார்த்தபோது, நீ நல்லா கவனிங்க, தகப்பனை முதலாக பார்த்தபோது அங்கே என்ன நடக்குதுன்னா, எப்பொழுதும் அவன் அண்ணன்மார்கள் வந்து அவனை என்ன செய்தாங்க, அவனை கீழே தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க, குறை சொன்னாங்க, அடித்தாங்க. இது அவன் சொல்லவே இல்லை.
தகப்பனை பார்க்கும் பொழுது அவன் சொன்ன வாசகம் என்ன பாருங்கள். ஆதியாகமம் 46 அதிகாரம் 29, 30 யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கபடி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சகோதரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரை நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல முதடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். தன் தகப்பனை பார்க்கும்படி ரதத்தில் ஏறி போகிறான். தகப்பன் அவனை அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புனா? தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கு. அப்படிதான் 2 கையிலையும் பாத்திரங்களை எடுத்து கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படிதான் நடந்திருக்க வேண்டும். தோல் பைகளை அவன் தூக்கி கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது திரும்ப 13 ஆண்டுகள் கழித்து அவன் வீட்டிற்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த ஆமேன் தேவன் தன்னை உயர்த்தினபடி அவன் ரதத்தின் மேல் வருகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும். தகப்பனை பார்த்து கழுத்தை கட்டி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒருபோதும் அவனுடைய அண்ணன்மார்கள் செய்த எந்த ஒரு தீமையான செயலையும் தகப்பனிடத்திலே குற்றமாகவோ குறையாகவோ அவன் சொல்லவே இல்லை. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். பல குறைகள், பல குற்றங்கள், அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வந்தபோது கூட ரொம்ப அமைதியாக சிரிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க மேலே குற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களை பலர் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் சொல்லவே மாட்டார்கள். ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருப்பாங்க. ஏற்ற காலம் வரும், இதற்குரிய நீதி வெளிப்படும் என்று சொல்லி காத்திருப்பார்கள். அப்படி அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல யோசேப்பு அந்த நாளுக்காக காத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்பொழுது தன்னுடைய தகப்பனை அவன் கட்டி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணன்மார்கள் தனக்கு செய்த பிரச்சனைகளை குறித்து ஒன்றுமே பேசவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த குணம் பாருங்கள். அவர் அறியாமையில் செய்து விட்டார்கள் என்று எளிதாக விட்டு விட்டார். இங்கே எண்ணி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி துரோகம் செய்த எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். உடன் பிறந்தவர்கள் கூட எத்தனையோ பேர் இருக்கலாம். மன்னிக்க முடிகிறதா? மறக்க முடிகிறதா? அவைகளை காட்டிலும் நீங்கள் உயர்ந்தவர்களாய் வாழ முடிகிறதா? யோசேப்பு எப்படி உயர்ந்தவனாய் காணப்படுகிறார் என்றால், இதுவெல்லாம் ஒரு குறை அல்ல, இதுவெல்லாம் ஒரு போராட்டம் அல்ல என்று சொல்லி கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி அவன் அதை கர்த்தரையே முன்வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். உபத்திரவமும் போராட்டமும் என் வாழ்க்கையின் ஒரு பெரிய உச்சக்கட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சிறிய காரியங்களில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது பரலோகம் அவர்களை சிறியவராக பார்க்காது, பெரியவர்களாக பார்க்கும். சிறிய காரியங்களில் நீங்கள் கர்த்தருடைய பணிகளில், கர்த்தருடைய வேலைகளில், உலக பிரகாரமான காரியங்களில், உலக பொருளில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பரலோகம் உங்களை சிறிய மனிதர்களாய் பார்க்காது, பெரிய மனிதர்களாய் பார்க்கும். அதுதான் மிக முக்கியமான செயல். அப்படி என்றால் உயர்ந்த எண்ணம் உடைய வேண்டும், உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிக பலம் படைத்தவர்களாக இருக்கலாம், பொருட்செல்வங்கள் இருக்கலாம், பதவிகள் 1000 இருக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் மிக முக்கியமானது. இதுதான் மிகப்பெரிய செல்வம் என்பதை மறந்துவிடவே கூடாது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் தன்னுடைய அண்ணன்மார்கள் செய்தது தன்னுடைய தகப்பனிடத்திலே குறையாகவோ குற்றமாகவோ அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. வேதாகமத்தில் அதை எங்கேயும் நாம் பதிவு செய்யவில்லை பார்க்கிறோம். சூழல்களை சாதகமாக்கி கொண்டு யோசேப்பு அழகாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். சூழ்நிலைகளை நீங்கள் சாதகமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் பட்ட உபத்திரவங்களும் போராட்டங்களும் அவைகள் நீங்கள் கீழாக போகிறதற்கல்ல, மாறாக உங்களை
பெரியவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் அவைகளை அனுமதித்திருக்கிறார். ஆகவே உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் அதான் கேட்குறேன், ஆண்டவரே அந்த நீடிய பொறுமை எனக்கு தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும், அந்த பலனை எனக்கு தாரும், அந்த ஆவி எனக்கு கொடும் ஆண்டவரே. எப்படி சொல்லிதான் ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் பாருங்க. அவர் பேசப்படும் பொழுது, வையப்படும் பொழுது, காரி துப்பப்படும் பொழுது ஒன்றும் பேசாமல் இருக்கிறார். உனக்கு இப்போ தெரியாதுப்பா நான் யாருங்கிறத உலகமே பார்க்கும். இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறோமே, யோசிச்சு பாருங்க. எருசலேம் வீதிகளில் அவரை எப்படியாக குற்றுயிராக்கினார்கள். மனித அவதாரத்தில் வந்த கடவுளை அவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அநியாயத்திற்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வெற்றியை சம்பாதித்திருக்கிறார். அப்போது நீங்கள் ஒருபோதும் பிறரை குறை சொல்லி, பிறரை குற்றம் சாட்டி, அவன்தான் தவறு செய்தான் என்று சொல்லி அதை நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறுங்கள். உலகம் உங்களை பார்க்கும். உங்களோடு கூட உள்ள ஒவ்வொருவரும் உங்களை பார்ப்பார்கள். யோசேப்பு அப்படித்தான் இருந்தான். உயர்வான மனிதனாக மாறிவிட்டான். அவன் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எல்லா செயல்களிலும் அவன் மாறிவிட்டான், சிந்தையிலும் மாறிவிட்டான். அந்த உயர்வு நமக்கு உண்டாக வேண்டும். இரண்டாவதாக யோசேப்புக்குள்ளாக இருந்தது மன்னிக்கிற சுபாவம் காணப்பட்டது. தன் சகோதரர்கள் அங்கே எகிப்துக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தானியம் கொள்ளும்படியாக வருகிறார்கள். கண்டுபிடித்து விட்டான் தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி. அவனால் அடக்க முடியவில்லை. ஐயோ, என் சகோதரர்களை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்க்கிறேன் என்று தனி அறையிலே போய் அழுதுகிறான். மறுபடியும் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அதிகமாகவே செய்து அனுப்பி வைக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இதில் நாம் என்ன காண்கிறோம்? ஒரு மன்னிப்பும் சுபாவம் அவனுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கிறோம். தன் சகோதரர்களை அவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறான். யோசித்து பாருங்க. எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்காம வச்சிருந்திருக்கலாம். சாகட்டும், அவங்களுக்கு வேண்டியதான், இன்னும் தேவைதான். என்ன அவங்க இப்படி வாதிச்சாங்கல்ல, என்ன இப்படி கொடுமைப்படுத்தினாங்கல்ல, அதனால் இது நடக்கட்டும். சில மாமியார்களை உதவி செய்ய முடியாமல் சிலருக்கு எவ்வளவு கசப்போட, எவ்வளோ கடின இருதயத்தோடு இருந்துடுறோம். அவங்க ஒரு பலவீனமாக இருக்கும் பொழுது சில நம்ம வீட்டுக்கு வந்த நம்முடைய பிள்ளைகளை, மருமகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கசக்கி பிழிந்து விடுகிறோமே. காலங்கள் பதில் சொல்லும் என்று சொல்லி பல நேரங்களில் சொல்லுகிறார்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். யோசேப்புக்கு காலம் பதில் சொல்லுகிறது. உயர்ந்த இடத்திற்கு வந்து விட்டார். இப்பொழுது நாடெங்கும் பஞ்சம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. தானியம் கொள்வதற்கு ஆண்டவர் யோசேப்பின் ஞானத்தை பயன்படுத்தி எல்லா கிடங்குகளிலும் மிகப்பெரிய தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். 7 ஆண்டுகளுக்கு தானியம் இருந்திருந்தது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். உலகமே அவனிடத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் திரும்ப வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி வரும் பொழுது ஒரு முறை கூட சகோதரர்களை பார்த்து, எனக்கு இப்படி செய்துட்டீங்களே, அநியாயமாக என்னை குழியில் போட்டீங்களே, அநியாயமாக விற்று போட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மாறாக மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு மனதார அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து, அவருடைய தகப்பனை விசாரித்து, அவருடைய இளையகுமாரனை எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறான். எவ்வளவு சிறந்த குணம் பாருங்கள். வேதம் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதை நாம் செய்ய முடிவதில்லையே. வேகமாக ஓடுகின்ற உலகத்தில் இன்றைக்கு நாம் இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு தாரும். உண்மையிலே அவங்க உங்களுக்கு விரோதமாக தவறு செய்திருக்கலாம். உண்மையிலே அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத பல விதமான தவறுகளை அவர்கள் செய்திருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய், கிறிஸ்துவின் சாயலுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மெய்யாகவே ஏற்றுக்கொள்வீர்கள். மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அதை குறித்து கேள்வி கேட்கவே மாட்டீர்கள். கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் அந்த காயங்கள் ஆறிப்போகும். ஒன்றுமே இருக்காது. எத்தனை வருடம் ஆனாலும் சிலருக்கு சில காயங்கள் ஆறுவதே இல்லை. அப்படியே ஒரு ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி, ரெக்கார்ட் பண்ண மாதிரி, எந்த டேட்டு, எந்த டைமு, எந்த ஆக்ஷன், எந்த மூமெண்ட்டில் என்ன மாதிரி என்கிட்ட பேசிட்டீங்க, என்ன மாதிரி இதை பண்ணினீங்க,
ரொம்ப அழகாக அதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுவல்ல கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்குரிய அழகு. ஆம் பிரியமானவர்களை, யோசேப்பு நம்ம கற்றுத்தருகிறான், அணைத்து கொள்ளுகிறான், மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவ்வளவுதான், ஒன்றும் சொல்லவில்லை. எவ்வளோ பெரிய நல்ல சுபாவம்! அந்த சுபாவத்தினால்தான் அவன் ஒரு உயர்ந்த அந்நிய தேசத்தில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, இந்த 4வது பாகத்தில் இந்த 3வதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற மிக முக்கியமான காரியம், சகோதரர்களை பழி வாங்கவில்லை. அவனுக்கு வாய்ப்புகள் இருந்தது, இவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. எகிப்து தேசம் எங்கும் இவன் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, எகிப்து தேசத்தில் இவன் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான். இந்த மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சகோதரர்களை எப்படி வேண்டுமானாலும் அவன் பழி வாங்கி இருக்கலாம். இன்றைக்கு பழி வாங்குவதற்கு பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தேசத்திலே அப்படி பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல செய்திகளை பார்க்கின்றோம். 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என்று காத்திருந்து அந்த நபரை சந்தித்து அவரை தீர்த்து கட்டினதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு தேவனுடைய தாசன் நவநீதர் என்கிற ஒரு அருமையான தாசன். அவருடைய சிறு வயதிலே, அவருடைய சின்ன வயதிலே அவருடைய தகப்பனாரை அவருடைய பிஸ்னஸின் நிமித்தமாக இன்னொரு பிஸ்னஸின் காரியம் அவர் குற்றி கொண்டு விட்டார்கள். கண்ணெதிரே பார்க்கின்றார், இவர்தான் செய்கிறார் என்பது தெரியும். அனாதையாக விடப்பட்டு விட்டார்கள். சிறு வயது அவருடைய பாட்டி எடுத்தவர்களை வளர்க்கின்றார்கள். அவருடைய பாட்டி வீட்டிற்கெல்லாம் நான் போய்திருக்கிறேன். மிகவும் கண்ணியமான மனிதர்கள், கடவுளுக்கு பயந்த ஒரு பெரிய குடும்பம், கர்த்தருக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்கின்ற ஒரு அருமையான தேவதாசன் நவநீதர். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் கூட அந்த மனிதனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய மனம் சிந்திக்கவில்லை, மாறாக மன்னித்து விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருடைய இடுப்பிற்குள்ளாக ஒரு கத்தி இருக்கும். எப்பொழுதும் அந்த கத்தியை வைத்து கொண்டு அந்த மனிதனை, என் தகப்பனை கொன்ற அந்த மனிதனை எங்கு பார்த்தாலும் தீர்த்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த அந்த இளைஞனாகிய நவநீதருடைய வாழ்க்கையிலே இயேசு உள்ளே வந்த பின்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. கத்தியை தூக்கி வீசுகிறார், வேதாகமத்தை கையில் எடுக்கிறார், படிக்கிறார். ஒரு சமயம் வரும் பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்டில் அந்த மிகப்பெரிய குடும்பம் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை அபகரித்து கொண்டு, அவருடைய பிசினஸை அபகரித்து கொண்ட அந்த மிகப்பெரிய குடும்பம் ஏழ்மை நிலையில, வறுமை நிலையில, மிகுந்த வேதனையோடு கூட கணவன் மனைவியும் இருந்ததை பார்த்த அந்த நவநீதரண்ணன் அவருடைய மனம் இளகி போயிற்று. என் தகப்பனுக்கு செய்த துரோகத்தின் விளைவாய் இது என்று சொல்லி எண்ணிக்கொண்டு அருகில் இருந்த கடையில் போய் ஒரு நல்ல ஆடை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, அவர்களை எனக்கு யார் தெரிகிறதா என்று சொல்லி, நீங்கள் குத்தி கொண்ட தகப்பனுடைய மகன் என்று சொல்லி முள்ளன்போடு அவர்கள் கண்ணீர் மல்க. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியம்! பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் யோசேப்பு வாங்கவில்லை. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது எனக்குரியது. ஒருவருக்கும் அதற்கு அதிகாரம் இல்லை. இந்த உலகத்தில் ஒருவர் மீது ஒருவர் பழி வாங்குவதற்கு அதிகாரமே கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் யாரேனும் அப்படி நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், எனக்கு இப்படி துரோகம் செய்து விட்டான், அவனுக்கு ஏதாகிலும் தீவினை செய்துவிட வேண்டும், தீய காரியங்களை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கே நீங்கள் அதை விட்டு விடுங்கள். இன்றைக்கு அதிலிருந்து மனம் திரும்புங்கள், அதிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் சிறந்த மனிதர்களாய் மாறிவிட முடியாது. உங்களுடைய சந்ததிகள் இந்த ஆசீர்வாதத்தை இழந்துவிடும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அன்பானவர்களே, பழி வாங்குதல் கர்த்தருடையது. ஆண்டவர் அதை சரியாக செய்வார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஏற்ற சாயலிலே நீங்கள் வாழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பதற்கும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் பலனை உங்களுக்கு தருவார். எவ்வளவு பெரிய எகிப்தின் அதிபதியாக இருந்த யோசேப்பு அதை குறித்தவன் ஒருபோதும் ஒரு க்ஷணப்பொழுது கூட அதை எண்ணி பார்க்கவே இல்லை. இறுதியாக
பொறுமையோடு காத்திருந்தான். ஆசீர்வாதம் நிறைவேற, தான் கண்ட சொப்பனம் நிறைவேற அவன் பொறுமையோடு காத்திருந்தான். 13 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு எல்லாவற்றையும் நிறைவு செய்வதற்கு 13 ஆண்டுகள் காத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் சில காலம் தாமதமாகத்தான் தெரியும். ஆனால் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டது போல நீங்கள் அவருடைய கரத்திற்குள் அடங்கியிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய எல்லைகளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நன்மையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீண்ட காலமாக பல நன்மைகளுக்காக போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் உபவாசித்து அதற்காக நீங்கள் அநேக வழிகளில் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லுகின்றார், எனக்கு அன்பானவர்களே, பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படி நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறுவீர்கள். தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் தலையை ஒரு நாளும் கீழே விடவே மாட்டார். இந்த தேவன் நல்ல தேவன். யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் யோசேப்பு தாண்டி வருவதற்கு அவனுக்கு இந்த 4 மிக முக்கிய குணம் இருந்ததே. இந்த காரியத்தை ஆண்டவரே செய்தியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். முதலாவதாக, ஒருபோதும் அவன் குற்றம் சொல்லவில்லை. தகப்பனை சந்தித்த பொழுது அண்ணன்மார்களை பற்றி குறை கூறவே இல்லை. இரண்டாவதாக, அவனுடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற சுபாவம். தன்னுடைய சகோதரர்களை முழுமையாக மன்னித்து விட்டான். எவ்வளவோ துரோகம் செய்து விட்டார்கள். கொடூரமாக அவனை கொலை செய்வதற்கு எத்தனை பண்ணினார்கள், மன்னித்து விட்டான். மூன்றாவதாக, சகோதரர்களை பழி வாங்கவே இல்லை. பழி வாங்க அவனுக்கு எவ்வளவோ வசதிகள் அதிகாரங்கள் இருந்தாலும் சிறைச்சாலைக்குள் அவனால் போடுவிக்க முடியும், ஒன்றும் செய்யவில்லை. இறுதியாக பொறுமையோடு கூட காத்திருக்கின்றான். இந்த உயர்வுக்கு காரணமே இவைகள்தான். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சாயலை பெற்றுக்கொள்ளவும் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த இடத்தை உம்முடைய பிள்ளைகள் எட்டி பிடிப்பதற்கும் கிறிஸ்துவின் சாயலாக உம்மை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விட முடியாத காரியங்கள், மற்றவர்களை மன்னிக்க முடியாத செயல்கள், ஆண்டவரே, குறை கூறாமல் இருக்க முடியவில்லையே, எப்பொழுதும் யாரையாகிலும் எதையாகிலும் சொல்லி குறை சொல்லி கொண்டிருக்கிற அந்த நாவுகளை மாற்றும், அந்த சிந்தனைகளை மாற்றும், அந்த செயலை மாற்றும். ஒரு புதிய சாயல் ஆண்டவரே, உம்மை போன்று ஒரு புதிய சாயல் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, பழி வாங்குதல் ஆண்டவரே ஒருபோதும் கூடாதே ஐயா. அவைகளை விட்டுவிடக்கூடிய அந்த கிருபை பலனை உடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரே, பூலோகத்தின் மேன்மைகளையும் பரலோகத்தின் மேன்மைகளையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அவருடைய சாயலில் அவருடைய சூழ்நிலைகள் அவரோடு கூட சேர்ந்து வாழ்கிறவர்களும் இந்த ஆண்டவரே உம்முடைய அன்பையும் ஆண்டவரை சாயலையும் பெற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும். அவருடைய இல்லத்திற்குள்ளாக தெய்வீக சுபாவம் விளங்கட்டும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே, அங்கே இருக்கிற கசப்பு அங்கே வேறறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, தீமையான எண்ணங்கள் தொலைந்து போவதாக. தேவ சாயல் வெளிப்பட்டு உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ்வார்களாக. இருக்கிறதிலே ஆமென் மகிழ்ச்சியோடுமை துதிப்பார்களாக. கர்த்தருடைய பிள்ளைகளை நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீ கீழாகாமல் மேலாவாய், ஆமென் வாலாகாமல் தலையாவாய் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கின்படி நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக கரம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மேன்மையான இடத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்வார்களாக. நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சுபாவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் உயர்வான இடத்தை பிடித்து கொள்வீர்கள். இந்த உலகத்திலும் சரி உன்னதத்திலும் சரி ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்தை உங்களுக்கு தருவார். தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம் கடைசி எபிசோடில். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.